Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ஃபேவரட்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இதுல மசாலாவை வறுத்து அரைச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 10 இருந்து 15 சின்ன வெங்காயத்தை முழுசா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, பாதி இஞ்சி, 5 இருந்து 6 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இதுல 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துக்கிறேன். இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பிரஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்னதா ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா புதினா இலைய கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமா மிக்ஸி அலசின தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுல இப்ப 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆரம்பத்துல வதக்குறப்பவே மல்லி விதை இருந்துச்சுன்னா அது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் தனியாத்தூள் இப்ப சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டை கிராம்புலாம் நம்ம ஃபர்ஸ்டே சேர்த்திருக்கோம். ஸோ கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிடாதீங்க. கடைசியா சிக்கன் வெந்து வர்றப்போ உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியா வெந்து வர்றப்ப ரொம்ப குழம்பு தண்ணி ஆயிடும். இப்ப மூடி போட்டு விசில் வச்சு 2 விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் சிம்ல வச்சு இறக்குனீங்கன்னா நமக்கு சூப்பர் வாசனையான வறுத்து அரைச்ச கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எப்பவும் நார்மலா பொடி சேர்த்து வைக்கிற சிக்கன் குழம்புக்கும் இந்த மாதிரி மசாலாவை வறுத்து அரைச்சு சேர்த்து பாருங்க. வாசனையும் பயங்கரமா இருக்கும். குழம்பு டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.